நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் ஆண்டவரை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த உயிருள்ள ஆண்டவரை தரிசிக்கின்ற பாக்கியத்தை, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார் என்ற அனுபவத்தை நமது வாழ்க்கையில் புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு அருமையான இந்த புனிதமான நேரத்தை கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான கிருபையை எண்ணி அவரை துதித்து ஆராதிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாய் மாதா தொலைக்காட்சி குடும்ப தந்தையர்களோடு, இங்கு பணி செய்கின்ற அத்தனை பணியாளர் தம்பி தங்கைகளோடு, உலகில் இருக்கின்ற எல்லா இனிய இதயங்களோடு ஒன்று கூடி ஒரு குடும்பமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நன்றி கூறுவோம். சங்கீத ஆசிரியர் தனது சங்கீதம் 34 இவ்வாறு சொல்கிறார்: ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுள் உயிர் இராது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களது உள்ளத்திலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். என் தசை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் எத்துணை எத்துணை வாக்குத்தத்தங்கள்! அத்தனையும் ஆண்டவர் இயேசு தன் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள். அவர் நமக்கு கொடுத்த உறுதிப்பாடு, உடன்படிக்கை, அதனுடைய வெளிப்பாடுதான் நமது கண்களுக்கு முன்னால் நம் நாவில் பெற்றுக்கொள்கின்ற, நம்மோடு ஒன்றாய் கலந்து இறை ஆற்றலை, வல்லமையை, நமது நம்பிக்கையை, விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்ற உயிருள்ள உணவு இந்த நற்கருணை. இந்த ஆண்டவரை நாம் எவ்வளவு அனுபவித்திருக்கிறோம். நான் இந்த நற்கருணை ஆராதனையில் நான் பங்கெடுத்தேன், ஜெபித்தேன். என் கஷ்டங்கள், என் குறைகள், என் பாவங்கள், என் வாழ்க்கையினுடைய நிலை, என் குடும்பத்தின் நிலை, என் பிள்ளைகளின் நிலை மாறி இருக்கிறது. என் உடலிலே மாபெரும் வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். எத்தனை எத்தனை சாட்சியங்கள்! என் அன்புக்குரியவர்களே,
என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டோடு நமது வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள் வழி நடத்துகின்ற மனநிலையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இதோ இந்த புனிதமான நேரத்தை ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாய், அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிக்கும் விதமாய், நம்மோடு வாழ்கின்ற ஆண்டவர், அவர் நம்மில் இருக்கிறார் என்ற உணர்வோடு, இந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், உயிருள்ள உணவு என்ற ஆழமான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஒரே இதயத்தோராய் அவரை வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம், அவரை ஆராதிப்போம். முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு இதோ நம் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே.
மன ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதையில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதையில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. தாயும் தந்தையுமான இறைவா, என்னில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க? தகுதியில்லாத எங்களெல்லாம் பெயர் சொல்லி அழைத்து இதோ உமது பாதத்திலே ஒரே குடும்பமாக, ஒரே தமிழ் சமூகமாக, ஒரே கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய இறை சமூகமாக கூட்டி சேர்த்து தந்த மேலான கொடைக்காக, அற்புதத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, விவிலியத்திலே பல மனிதர்களை நீர் அழைத்திருப்பதை நாங்கள் வாசித்திருக்கின்றோம். தகுதியில்லாத சாதாரணமான ஏழைகளை, பாவிகளை உமது பணிக்காக நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. பென்யமின் குலத்தை சார்ந்த, எல்லா குலத்திலும் சிறு குலம் என்று கருதப்பட்ட அந்த குலத்திலிருந்து எல்லாவருக்கும் கடையவன் என்று அறியப்பட்ட தாவீதை ஆண்டவரே நீர் உமது பணிக்காக, இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வுக்காக, விடுதலைக்காக நீர் அழைத்தீர் என்பதை அறிகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, பெரியதொரு கோலியாத் கண்முன்பாக இருந்தாலும் கூட உம்மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் என்னை தப்புவித்த கடவுள்தாமே இந்த பிலிஸ்தீனுடைய கையிலிருந்தும் என்னை தப்புவிப்பாராக என்று சொல்லி ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்ட, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு கடையவன், ஒரு சிறியவன், பெரிய மனிதன் என்று சொல்லப்பட்டிருந்த ஒருவரையே எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறான் என்பதை அறிகிறோமே. அதே போல் ஆண்டவரே, ஏராளமான தகுதி இல்லாத சகோதர சகோதரிகளை, ஏழைகளை, பாவிகளை உமது பணிக்காக நீர் அழைத்திருக்கிறீரே. உமது குடும்பத்திலே அவர்களையும் ஒரு உறுப்பினராக, கிறிஸ்தவர்களாக நீர் ஒன்றிணைத்திருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீரே வல்லவர் என்பதை அறிகிறோம். நீரே எங்களை எல்லாம் அரவணைப்பவர் என்பதை தெரிந்திருக்கிறோம். பவுலடியார் சொல்வது போல, வலுவின்மையில் உமது வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களில் என்ன கண்டீர் என்று தெரியவில்லை, ஆயினும் நீர் எங்களை நேசித்து கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆமென். என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதியில்லையே. எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதியில்லையே. என்
பலவீனம் அறிந்தும் நீ நேசித்தீ, என் குறைகள் தெரிந்தும் நீ நேசித்தீ, என் பலவீனம் அறிந்தும் நீ நேசித்தீ, என் குறைகள் தெரிந்தும் நீ நேசித்தீ. எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இவ்வேளைக்கு தகுதி இல்லையே என் இயேசுவே. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா. எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இவ்வேளைக்கு தகுதி இல்லையே என் இயேசுவே. பாவ சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றா என்னை இழுத்தீரே. உன் நேசம் போல் ஒன்றும் இங்கு இல்லையே. பாவ சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றா என்னை இழுத்தீரே. உன் நேசம் போல் ஒன்றும் இங்கு இல்லையே. என்ன கண்டீ என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீ, என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீ, என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீ, என் குறைகள் தெரிந்தும் நீ நேசித்தீ. எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டீ
என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே என் இயேசுவே. திருப்பாடல் 34. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்மொழி: ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தேன், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வல்லவரே, மேன்மை மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவரே நீர் எத்துணை நல்லவர் என்று நாங்கள் அசை போட்டு பார்க்கிறோம், சுவைத்து பார்க்கிறோம். சுவை என்பது ஒரு வாழ்வின் மனிதனுடைய அனுபவம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடுகிறது. அவருடைய அனுபவம், அவர்கள் பெற்றுக்கொண்டது எல்லாவற்றிலும் அது மாறுபடுகிறது. நீர் எங்கள் வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவையாக இருந்து கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றிலும் அது எங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் எங்களை உந்தி தள்ளக்கூடியதாகவும் எங்களை தொடர்ந்து வாழ்விலே மகிழ்ச்சியோடு போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இந்த அனுபவம், உம்மை சுவைத்து பார்க்கும் அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு மனிதனையும் இன்று முனைந்து செல்வதற்கு உறுதியளித்து கொண்டிருக்கிறது. விவிலியத்திலே பார்க்கிறோம், தொடக்கத்திலிருந்து உமது மேன்மையை, உமது மகத்துவத்தை சுவைத்து பார்த்த மோசே மாபெரும் இஸ்ராயல் இனத்திற்கு விடுதலையாக அமைந்தார். பல்வேறு துன்பங்கள் எதிரிகள் மத்தியிலே சூழ்ந்து ஒவ்வொரு இடமாக ஓடி சென்று கொண்டிருந்த தாவீது உம்மிடம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரே அனுபவம்தான், உம்மை சுவைத்து பார்க்கும் அதே அனுபவம்தான் அவரை எல்லா நிலையிலும் முன்னேறி சென்று இஸ்ராயல் இனத்திற்கே ஒரு அதிபதியாக, ஒரு அரசனாக, என்றுமுள்ள அரசனாக மாறுவதற்கு உதவியது. சிங்கத்தின் குகையிலே, பட்டினியோடு கிடக்கிற சிங்கத்தின் குகையிலே அடைக்கப்பட்டாலும் கூட நான் அன்றன்றாட எப்பொழுதும் போற்றி புகழும் என் ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார் என்ற நம்பிக்கையிலே போற்றி புகழக்கூடிய ஒரு உந்து சக்தியாக தானியேலுக்கு இருந்தது. இன்னும் பல்வேறு நிலைகளில் இன்று பல புனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு இனிமையான செயல்களை நம் வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் மீறி, நம்முடைய நிலைக்கு மீறி எவ்வளவாய் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அதை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமாக, ஒவ்வொரு அணுவாக அனுபவிக்க ஆரம்பிக்கிற பொழுது நாமும் சங்கீத ஆசிரியரோடு இணைந்து சொல்வோம், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. அத்தகைய இறைவன் நம்மோடு இருந்து நம் வாழ்விலே மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த பாடலை பாடி அவரை போற்றி புகழ்வோம்.
நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசி உண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நோய்கள் மனதை வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடுவார். பெருமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் வேந்தன் வருவார், நிறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். தளர்ந்திடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், வாருங்கள் தாழ்படிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை இதோ இன்று சிந்தித்து தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி போற்றி வருகிறோம். மார்த்தாவின் சகோதரி மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பார்த்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி ஆண்டவருடைய மன்னிப்பை சுவைத்து அனுபவித்தார். நூற்றுவர் தலைவன் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை, ஒரு சொல்லினாலே குணப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை சுவைத்து அனுபவித்தார். பேதுருடைய மாமியார் ஆண்டவர் இயேசு தொட்ட உடனே
அவரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த தன்மையை, அந்த குணப்படுத்தக்கூடிய அந்த அதிசயத்தை அனுபவித்தார். தொழுகை கூட தலைவர் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து தன்னுடைய மகளுக்கு உயிர் கொடுத்த பொழுது ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை சுவைத்து அனுபவித்தார். பெரும்பாடுள்ள அந்த பெண்மணி ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் குணமடைவேன் என்று சொல்லி குணமடைந்த உடனே ஆண்டவர் யார் என்னுடைய ஆடையை தொட்டது என்று சொல்லி அவரை எழுப்பி, அந்த பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம், அவர்கள் எந்த நிலையிலும் தாழ்ந்தவர்கள் அல்ல, கடவுளுடைய பார்வையில் அவர்களும் உயர்ந்தவர்களே என்பதை உயர்த்தி சொன்ன அந்த அனுபவத்தை சுவைத்தார். சிலுவையிலே அந்த கள்வன், இன்றே நீ என்னுடைய வான்வீட்டில் இருப்பீர் என்று சொன்ன பொழுது அந்த ஆண்டவருடைய அந்த அதிகாரத்தை, அந்த மாட்சியை அனுபவித்தார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை சுவைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே. இதோ இந்த வேளையிலே நாமும் நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய உடனிருப்பை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சேர ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருப்பலியிலே உம்மை உட்கொள்ளும் பொழுது இறையாட்சியின் விழுமியங்களை இதோ நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உள்ளத்திற்குள் வரும் பொழுது உம்மை சுவைத்து அனுபவிக்கிறோம். ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாங்கள் உம்முடைய மன்னிப்பை சுவைத்து அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, உடல் நலமின்றி இருக்கும் பொழுது நாங்கள் உம்மிடம் வேண்டி ஜெபிக்கின்ற பொழுது எங்களை நீர் குணப்படுத்துகிறீரே, அந்த குணப்படுத்தும் ஆற்றலை நாங்கள் அனுபவிக்கிறோம். யாருமே இல்லை என்று சொல்லி தனிமையில் வாடும் பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை கொடுக்கிற பொழுது நாங்கள் உம்மை அனுபவிக்கிறோம், சுவைக்கிறோம். கலக்கத்தில், பிரச்சனையில், துன்பங்களில், கஷ்டங்களில் துவண்டு கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய ஆறுதலை நாங்கள் சுவைத்து அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் உம்மை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம், உம்மை சுவைத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுடைய ஆற்றலாய், எங்களுடைய ஞானமாய், எங்களுடைய புத்தியாய், எங்களுடைய அறிவாய், எங்களுடைய அன்பாய், எங்களுடைய உருவாய் நீர் இருந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை சுவைக்கின்ற நாங்கள், உம்மை அனுபவிக்கின்ற நாங்கள் உம்மாக மாற வேண்டும். உம்மை போல நாங்கள் மாற வேண்டும். எங்களில் ஒவ்வொருவரும் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, எங்களில் ஒவ்வொருவரும் உம்மை சுவைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையில் நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், ஆசிர்வதியும் ஆண்டவரே, ஆசிர்வதியும். பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட.
வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட, தேன்மொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட, தேன்மொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்மொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட, யான் உனது திருப்புகழை கவியால் தினம் பாட. ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில், ஆண்டவா உனை பாட. பகலொளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட, அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட. பகலொளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட, அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட. மழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் நிறம் பாட, யான் உனது திருப்புகழை கவியால் தினம் பாட. ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில், ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும், ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில், ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும், ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில், ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில், ஆண்டவா உனை பாட. என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே உம்மில் நம்பிக்கை கொண்டு, உம்மில் பற்றுறுதி கொண்டு, ஆண்டவரே உமது பாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக முதியோர்களுக்காக, வயோதிக நிலையில் இருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்காக, தனிமையில் இருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரு காலத்திலே நல்ல ஆடை உடுத்தி தலை நிமிர்ந்து நடந்த எம் சகோதர சகோதரிகள் இன்று கந்தலாடை உடுத்தி ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளியை போன்று உடல் தளர்ந்து மனம் சோர்ந்து
ஆண்டவரே, நிமிர்ந்து நடந்த எம் சகோதர சகோதரிகள் இன்று தலை குனிந்து தளர்ந்து நடக்கக்கூடிய நிலையை நீர் அறிவீர். ஒரு காலம் பிள்ளைகளை பெற்று தோள்களில் அவர்களை சுமந்து கரம் பற்றி நடக்க பழகி கொடுத்து பணம் பொருள் என்று சொல்லி அவர்களை அலங்கரித்து வந்த அந்த உள்ளம், மனம், அந்த மனிதம் இன்று பிள்ளைகளை நம்பி ஆண்டவரே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிள்ளைகளை சார்ந்து, இந்த சமூகத்தை சார்ந்து யாராவது ஏதாவது செய்ய மாட்டார்களா என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் ஆண்டவரை யாருக்கு சொல்லி புரிய வைக்க கூடும்? நீ போ என்று சொல்லி அதட்டுகின்ற அந்த உள்ளம் இன்று தன்னை போ, தள்ளினில், உட்கார் என்று அதட்டுகிற போது அந்த மனம் எவ்வளவிற்கு துன்பப்படும்? வயோதிக நிலை என்பது ஆண்டவரே ஒரு கொடியிலும் கொடிய ஒரு நிலை என்பதை நீர் அறிவீர். நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்த அந்த தருணம் மாறி நோய் நொடிகளோடு படுத்த படுக்கையாக ஆசைப்படக்கூடிய உணவை உண்ண முடியாமல் மருத்துவமே முதன்மையாகி இருக்கக்கூடிய இதோ எம் சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஏராளமான ஏக்கத்தோடு, ஏராளமான கனவுகளோடு, ஏராளமான உயிர் துடிப்போடு வாழ்ந்திருந்த எம் சகோதர சகோதரிகள் இன்று யாராவது துணை செய்ய மாட்டார்களா என்று தவித்திருக்கக்கூடிய வேளையிலே, காய்ச்சலா இருக்கக்கூடிய வேளையிலே, உடல் வலுவின்றி இருக்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவரே நீரே அவர்களுக்கு அடைக்கலம், ஊன்றுகோல் என்று நம்பியிருக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது என்று நாங்கள் திருப்பாடல் 34 வாசிப்பதை போல உம்மை நம்பி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், தனிமையில் வாழக்கூடியவர்கள், முதுமையில் வாடக்கூடியவர்கள், அவர்களை ஆசீர்வதித்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேதுருவின் மாமியார் நோயுற்று காய்ச்சலாயிருந்த வேளையிலே, வயோதிக நிலையில் இருந்த வேளையில் கூட ஆண்டவரே உமது கரம் பற்றி அவரை நீர் மீண்டுமாக எழுந்து நடப்பதற்கு, வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி தந்தீர். அதே போல இதோ யாரையாவது சார்ந்திருக்க வேண்டுமே என்று வாடி துடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வின் வலிமையை காட்டும் உமது அருளின் வல்லமை அவர்கள் மீது பொழிந்து அவளை ஆசீர்வதித்தரும். என்னாலும் நீர் உடன் இருக்கிறீர் என்பதை அறிய செய்யும். ஆமென். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும்.
சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை ஆண்டவர் இயேசுவே உமது வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், வலு குறைந்தவர்கள், பாவிகள், கீழே விழுந்து எழுக்க இயலாதவர்கள். ஆண்டவரே, நாங்கள் தனிமையில் கிடக்கிறவர்கள், அனாதைகளாய் இருக்கிறவர்கள், அன்புக்காய் அழைக்கிறவர்கள், நோயிலே, வருத்தத்திலே, வேதனையிலே, கடன் பிரச்சனையில், பல்வேறு துன்பங்களிலே நாங்கள் உழன்று போய் கிடக்கின்ற அப்பாவிகள். ஆண்டவரே இயேசுவே, உமது வல்லமையால் எங்களை எழுப்பியருளும், எங்களை தூக்கி நிறுத்தும் ஐயா. உமது வல்லமை எங்களது விசுவாசத்தை இன்னும் உயிரோட்டமுள்ள விசுவாசமாய் மாற்றட்டும். எங்களது நம்பிக்கை வாழ்க்கை உமது வல்லமையால் திடப்படுத்தும்படியாய் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களது குடும்பங்களையும், எங்களது பிள்ளைகளையும், எங்களது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமது வல்லமையால் எங்களை திடப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும், வழி நடத்தும். நன்றி இயேசுவே. வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. ஆமென், ஆமென், ஆமென்.
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.